ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியலில் இருக்க என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, என்னங்க இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கு பக்கு டக்கு டக்கு டுக்கு டுக்குன்னு சொல்லிட்டு வந்து இருக்கே. ஐயோ இவனுங்களை வந்து பார்த்தோன்னா நடிக்கிறவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து எப்படி வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஒரிஜினல் ரியாலிட்டியாக வந்து நடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனையும் வந்து கிடையாது. ஒரிஜினல் போலீஸ் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க வந்து நடிக்கிறது வந்து பார்க்குறதுக்கே இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸ் மாதிரி வந்து இருந்துக்கிட்டு இவங்க பண்ணுற அலப்பறை இருக்கே சாமி. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து மல்லியை வந்து கோத்து விட்டுருவாங்களோ. மனோகர் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான ஒரு விஷயத்த வந்து மல்லிக்கு வந்து இந்த ஐடியா வந்து கொடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுதுங்க. எனக்கு என்னமோ வந்து இந்த ஐடியா வந்து சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சரிப்பட்டு வந்து வராது. அப்படி வந்து எதனால் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுதுங்க. ஏன்னா இவங்க வந்து நடிக்கிறது அந்த மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தெளிவாக வந்து தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒளரி வந்து விட்டுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுடர் வந்து கண்டிப்பாக வந்து அவள் வந்து ஒரு கிரிமினல் கேடி. அவள் வந்து எப்படி வந்து சும்மா இருப்பாங்க. அவள் கிரிமினல் மாதிரி வந்து மைண்டு அவளுக்கு. அவள் வந்து சும்மா இருப்பாளா? கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாள். அவள் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவா. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மனோகர் வந்து சொதப்பிட்டார். இந்த பிளான் வந்து மனோகர் வந்து போட்டுறக்கூடாது. இந்த பிளான் வந்து வேறு யாராச்சும் வந்து க்ளீனாக வந்து போட்டு ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணியிருந்தால் ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. இல்லை உண்மையான போலீஸே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கணும். அந்த நகை கடைக்காரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக வந்து உண்மையான கம்ப்ளைண்ட்டே வந்து கொடுத்துருந்தா போலீஸே வந்து வெரிஃபிகேஷனுக்காக வந்து வந்திருப்பாங்க. என்னம்மா நீ வந்து இப்படி வந்து பண்ணியா, இந்த பாருமா வீடியோ ஆதாரத்தோடு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோவோடு வந்து வந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. ஆனால் இவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த முட்டாள்தனமான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி வந்து மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுதுங்க. சரி ஓகே, எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் சுடரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே வந்து லூட்டி அடிக்கிற அந்த சுடர் இருந்துட்டு என்ன லூட்டி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியும் வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்து போய்டுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வந்து வருது. அதனால தான் வந்து நான் வந்து விஜய் கூட வந்து அட்டாச்சாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நான் வந்து 3வது மனுஷங்களை வந்து எப்படி வந்து நான் வந்து நம்புறது, எப்படி வந்து நான் வந்து அவங்க கூட வந்து பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற மல்லி. கண்டிப்பாக வந்து நான் வந்து அப்படியெல்லாம் வந்து நினச்சி வந்து பேசியிருக்க மாட்டேன். எனக்கு என்னமோ வந்து விஜய் வந்து எனக்கு வந்து தெரியும் போல். நான் வந்து விஜய் கூட வந்து பழகிருக்கிற மாதிரியே வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ. ஆடா பாவீங்களா, இது என்னடா இது கதையாகுது. உனக்கு வந்து மறந்துருந்தால் தானே வந்து உனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வந்து வரும். நீ தான் வந்து மொத்தமாக வந்து அப்படியே வந்து வாரி துண்டுடலாம். விஜயும் வந்து அமைக்கிட்டு போயிடலாம், நீ பணத்தையும் வந்து அமைக்கிடலாம்னு சொல்லிட்டு வந்து பிளான் போட்டுட்டு வந்து இந்த வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. உனக்கு வந்து என்னடியே வந்து தெரியும். நீ வந்து எப்படியாப்பட்ட கேடி என்னங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. உன்னுடைய ஆட்டம் எல்லாத்தையும் வந்து அடக்கணும். அதுக்காக தான் வந்து இப்போ வந்து இங்கே வந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா. உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற சாக்கில் இங்கே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு உனக்கு வந்து எப்படியாச்சும் வந்து இங்கே வந்து ஒரு டிமிக்கு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிற போலீஸுமே வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறாங்க. உன்னை வந்து நான் வந்து நிறைய வழக்கில் வந்து தேடப்படுற குற்றவாளியாக வந்து பார்த்துருக்கேனே உன்னை. நீ வந்து எப்படி வந்து இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. என்னென்ன தப்பு பண்ணன்னு ஒழுங்காக வந்து சொல்லிவிடு, இல்லைனா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒழுங்காக வந்து வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போலீஸை வந்து கேட்க சொல்லியிருக்காரு மனோகர் இருந்துட்டு. ஆனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து இவங்ககிட்ட வந்து திரும்பி ஏதாச்சும் வந்து கேள்வி கேட்டால் சோழி வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு திருட்டு புத்தி கொண்டவ இவ. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இவளை வந்து நம்ம வாய்ப்பேச்சியால் வந்து பேசி வந்து இது பண்ணுறது வந்து சாத்தியமே வந்து கிடையாது. ஒரு சாத்தியக்கூறும் வந்து கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து கண்டிப்பாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து மாட்ட விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுதுங்க. ஏன்னா கதிரேசனும் நிஷாவும் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து அப்படியே முழுசாக வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு மல்லி வந்து நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து நம்புறாரு. ஆனால் இந்த நிஷா இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அங்கே வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லை ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்ததுன்னா
மல்லி கூட அமிச்சதுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். அங்கே வந்து இருக்கிறதுனால வந்து என் அக்காவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எதுக்காக வந்து மல்லி கூடயே வந்து அங்கேயே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. ஒன்று வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துங்க, இல்லையா என் அக்கா வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க. தேவையில்லாமல் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து மல்லிக்கு எதிராகவே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மல்லி வந்து என்ன பண்ணிட்டாங்க, மல்லி வந்து ஒரு விஷயமும் வந்து பண்ணல. உன் அக்காவை வந்து கூட்டிகிட்டு வந்ததே வந்து உன் அக்கான்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கிட்டு இருக்கே, அவளை வந்து கூட்டிகிட்டு வந்ததே வந்து நம்ம மல்லி தான். உன் அக்கா மாதிரி உருவத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கா, விஜய் வந்து ஃபீல் பண்ணுவார், ரேணுகா மாதிரியே வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறதுனால வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்ததே வந்து மல்லி தான். உயிரை பணியை வச்சு, அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நெத்தி பொட்டில் கன்னை வந்து வச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து தியாகம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததே வந்து நம்ம மல்லி தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மல்லியை வந்து நீ வந்து எப்படி வந்து குறை சொல்லலாம்? கதிரேசனுக்கே வந்து புரிய வருது, அப்படியாப்பட்ட பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கே வந்து புரிய வருது யாருக்கிட்ட வந்து இருக்கணும், யார் வந்து நல்லவங்க, யார் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நீ வந்து பேசுகிறது வந்து தப்பு நிஷா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசனே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதனால் வந்து மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது, ஆனால் அதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.